ஒரு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இந்த மாதிரி சேர்த்துருங்க. இதோட சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பன்னீர் இந்த மாதிரி துருவி சேர்த்துருங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்து லைட்டாக அதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு ப்ரெட் பீஸ் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு கல் சூடான பிறகு இந்த மாதிரி ஒரு சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மசாலாவை அடுத்த சைடு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு ஒவ்வொரு சைடும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்லேயே குக் பண்ணுங்கள். இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி அடுத்த சைடு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு இதை எடுத்துடலாம். இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பி, அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற ப்ரெட்டையும் இதே போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.